Hello friends, welcome to Dharapuram GM Cooking. இன்னைக்கு குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்டியா நல்ல மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு போட போறது ஆனியன் பக்கோடா. அதனால நல்லா மெல்லிசா இருந்ததுனா தான் பக்கோடா சூப்பரா இருக்கும். மெல்லிசா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் உதிரியா உதிர்த்து விட்டுக்குங்க. நல்லா கையில போட்டு இப்படி பிசைஞ்சு விட்டீங்கனாவே வெங்காயம் தனித்தனியா வந்து ஸ்லைஸா விட்டு வந்துரும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எண்ணெய் பலகாரம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள், வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்துறது காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் நான் சேர்த்துனேன். வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நார்மலான வரமிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயத்தோடு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு வந்து அளவு கிடையாது. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேங்க. இது 200 கிராமுக்கு பக்கமாக இருக்குது. இது ஃபுல்லாக நான் சேர்க்க போகிறதில்ல, சளிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை இதை கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம பக்கோடா போட போகிறதுனால ஃபுல்லாக அதிகமாக கொட்டிட்டோம், எல்லாமே கொட்டிட்டோம் அல்லது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலும் அது போண்டா அல்லது வடை மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சமாக பிசையும் போது கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம உதிர்த்து விட்டால் உதிர்ற மாதிரி பக்கோடாவுக்கு என்ன பக்குவத்தில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்திடாதீங்க. பக்கோடாவுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அரிசி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக தான். பாருங்க, இப்போ உதிர்த்து விட்டால் கரெக்டாக உதிரியாக விழுகுது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். நீங்கள் அப்படிக்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஒரு அடசல் போட்டு பாருங்கள். கரெக்டான பக்குவம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கூட சுடு எண்ணெய்ங்க ஒரு குழிக்கரண்டி சேர்த்திருக்கிறேன். ஆல்ரெடி கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது மொறுமொறுப்பு தன்மைக்காக. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி சூடு ஆயிடுச்சிங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம பக்கோடா போடணும். இப்படி உதிரியாக கையில் வந்து பிரித்து விட்டு போடுங்க. சரியான பக்குவம் இருந்தால் தான் இந்த மாதிரி விழுகும். நீங்கள் வந்து மாவு மட்டும் கரெக்டாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. கடலை மாவு அதிகமாக சேர்த்திடாதீங்க. குறைவான அளவு சேர்த்துனீங்கனாலும் சரியாக வராது. பாருங்கள், ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிரும். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. இது நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துகிட்டு இனி மறுபடியும் இருக்கிற மாவையெல்லாம் ஒவ்வொரு அடசலாக போட்டும் எடுத்து வச்சிடலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்தாமல் கண்டினியூவாக போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்கரேஜிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலையே சேர்த்திக்கலாங்க. இது வாசனைக்கு தான். ஆல்ரெடி மாவுலையும் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இதோடு எடுத்து சாப்பிடும்போது பக்கோடா சூப்பராக இருக்குங்க. அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது மொறுமொறுன்னு அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.